வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 5 அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேருந்து ரேடியோ ஆக்டிவிட்டி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். அன்ஸ்டேபிள் நியூக்ளியை ஸ்டேபிள் நியூக்ளியாக அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது அதுக்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எனர்ஜியை இந்த ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷனாக எமிட் பண்ணிவிட்டு அது ஸ்டேபிள் ஆகும். அப்படி எமிட் ஆகிற அந்த ரேடியேஷன் ஆல்ஃபா, பீட்டா, காமா ரேஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியை ஸ்டேபிள் நியூக்ளியாக மாறும் பொழுது ரேடியேஷனை எமிட் பண்ணது இல்லையா, இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரேடியோ ஆக்டிவிட்டி. இந்த ப்ராசஸில் எமிட் ஆகிற ரேடியேஷனுடைய டைப்ஸ் வந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கலாக இருக்கலாம், பீட்டா பார்ட்டிக்கலாக இருக்கலாம், காமா ரேஸாக இருக்கலாம். ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது ஹீலியம் நியூக்ளியை, இதுக்கு லோ பெனட்ரேஷன் பவர் தான் இருக்கும். பீட்டா பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது ஹை ஸ்பீட் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஹை ஸ்பீடில் மூவ் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் பீட்டா பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் வில் பி ஹேவிங் மாடரேட் பெனட்ரேட்டிங் பவர். காமா ரேஸ் அப்படிங்கிறது which is nothing but electromagnetic waves. It will be having high energy and high frequency. அன்ஸ்டேபிள் நியூக்ளியை ஏன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அதில் புரோட்டான் நியூட்டன் ரேஷியோ வந்து ஈக்குவலாக இல்லாமல் அன்ஈக்குவலாக இருக்கும். ஸோ தட் தே ஆர் அன்ஸ்டேபிள். அன்ஸ்டேபிளாக இருக்கிற ஆட்டம் ஸ்டேபிளாக தன்னை மாற்றிக்கிறதுக்காக அதுக்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸ்டேபிளாக மாற்றிக்கும். ஸ்பான்டேனியஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி, ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு ரேடியோ ஆக்டிவிட்டியை நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். இதில் யுரேனியம், ரேடியம் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ்லாம் ஸ்பான்டேனியஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி கொடுக்கும். விச் மீன்ஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கு எந்த ஒரு ஸ்டிமுலேஷனும் தேவையில்லை. வேறஸ் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கு நம்ம ஸ்டேபிள் நியூக்ளியோட ஏதாவது ஒரு பார்ட்டிக்கலை பம்பார்ட் பண்ண வைப்போம். அப்படி பம்பார்ட் பண்ண வைக்கும் பொழுது அந்த மெட்டீரியல், அந்த ஸ்டேபிளான நியூக்ளியஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பார்ட்டிக்கலை அப்சர்வ் பண்ணி அன்ஸ்டேபிளாக மாறும். அப்போது அதில் இருக்கக்கூடிய நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ வந்து ஈக்குவலாக இல்லாமல் அன்ஈக்குவல் ஆகிடும். ஸோ தட் நியூக்ளியை பிகம் அன்ஸ்டேபிள். ஸோ அன்ஸ்டேபிளாக இருக்கிற நியூக்ளியை என்ன ஆகும், ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். அப்படி ஸ்டேபிளாக ட்ரை பண்ணும் பொழுது அதுக்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷனாக அதை எமிட் பண்ணிவிட்டு ஸ்டேபிள் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. இந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா, ஐரின் கியூரி அண்ட் ஃபெடரிக் கியூரி அப்படிங்கிறவங்க தான் இதை கண்டுபிடிச்சாங்க. ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியில் அந்த ப்ரைமரி சோர்ஸ், அந்த பம்பார்டிங் ஆட்டம் சோர்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ பார்த்து இந்த கான்செப்ட் வச்சு ஒரு கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஹூ டிஸ்கவர்ட் இன்டியூஸ்டு ரேடியோ ஆக்டிவிட்டி? அதாவது இன்டியூஸ்டு ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னாலும் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டினாலும் ஒன்று தான். மேரி கியூரி, பீரி கியூரி, ஐரின் கியூரி, ஃபெடரிக் கியூரி, எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட், கெய்கர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், போர். இந்த 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா பி தான் கரெக்டாக இருக்கும். ஐரின் கியூரி அண்ட் ஃபெடரிக் ஜூலியட் கியூரி அப்படிங்கிறவங்க தான் இன்டியூஸ்டு ரேடியோ ஆக்டிவிட்டியை கண்டுபிடிச்சாங்க இந்த இயர் ஆஃப் 1934. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த கான்செப்ட்லேருந்து வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.